அவர்கள் கெட்ட மனிதர்களை பற்றி உதாரணம் சொன்னார்கள். அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இந்த நயவஞ்சகர்களை பற்றி சொன்னார்கள். இரட்டை வேடம் போடுகிற முனாஃபிக்குகளை பற்றி சொன்னார்கள். முனாஃபிக்குகள் தான் நாளை மறுமையில நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள், சந்தர்ப்பவாதிகள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள். மற்ற அனைவரையும் விட அவர்களுக்கு தான் நரகத்திலே உயர்ந்தபட்ச வேதனை வழங்கப்படுமா. அப்படிப்பட்ட நயவஞ்சகரிடத்திலே இருக்கிற எந்த ஒரு பண்பும் ஒரு குண நலனும் ஒரு முஸ்லிமிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக நயவஞ்சகனுக்குரிய அடையாளங்களை எல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒரு முறை சொல்லுகிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி சலாசத்துன், நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பது மூன்றாக இருக்கிறது. இதா ஹத்தஸ கதப ஒய்தா வாத அஹ்லஃப ஒய்தா துமின கான. அவன் பேசினால் பொய்யே பேசுவான். ஒய்தா வாத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். ஒய்தா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான். நம்பிக்கைகளை பேணுவது, பாதுகாப்பது அவனிடத்தில் இருக்கவே இருக்காது. முஸ்லிம்களே, மூமின்களே, உங்களிடத்தில் அப்படிப்பட்ட பண்பு வந்துவிட வேண்டாம் என்று நயவஞ்சகர்களின் பண்புகளை எடுத்து சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார். இப்படி